ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. பண்ருட்டி டு கடலூர் மெயின் ரோட்டில் மேல்பட்டாம்பக்கத்தில் ஸ்பார்க் ஹோட்டல் சூப்பரா ரன் பண்ணிட்டு வராங்க. இந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் இவர் தான். இவர் செஃப் சொல்லி புகைப்படத்தை பெருமிதமா வச்சிருக்காரு. அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாஸ்மதி அரிசியில தம் பிரியாணி உதிரி உதிரியா சூப்பரா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த கடை ஓப்பனிக்கு நான் தான் வீடியோ போட்டிருந்தேன். இடையில ஒரு விசிட் போடுவோம்னு சொல்லி போயிருந்தா அன்னைக்கு எப்படி செஞ்சாரோ அதே யூனிக்கா டேஸ்டா இப்பயும் கொடுத்துட்டு இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கிங்க, பாஸ்மதி அரிசி எந்த அளவுக்கு உதிரியா இருக்கோ அந்த அளவுக்கு சுவையும் அந்த மனமும் நமக்கு கிடைக்கும். பிரியாணி எப்பவுமே சாப்பிடும் போது உப்பு காரம் தெரியும், ஆனா சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் அந்த பிரியாணியோட உண்மையான சுவை தெரியும். அதை நான் இங்க நல்லா உணர்ந்தேன். அக்கப்பக்கத்துல விசாரிச்சு பார்த்த பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தம்பி கிட்ட நான் ப்ரொமோஷனுக்கு காசு வாங்குறதுல ஒரு 2 பிரியாணி கொடுத்தா யாருக்காவது கொடுப்பேன்னு சொன்னேன். உடனே டக்குன்னு கட்டி அண்ணா நீங்க எடுத்துட்டு போய் கொடுங்கன்னு சொல்லி அன்பால கொடுத்தாரு. எனக்கு விளாகரா வீடியோ போடணும்னு தோணலை, இந்த மாதிரியாச்சும் யாருக்காவது உதவி பண்ணலாம்னு தோணுச்சு. அக்கா, நான் ஒரு ஹோட்டல் கடை ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அங்கே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. ஒரு சாப்பாடு உங்களுக்கு தர்றீங்க, வாங்கிங்க. சாப்பிட்டீங்களாக்கா? இல்லையா? சரி, ரொம்ப தேங்க்ஸ், நன்றிப்பா. சரி. அம்மா உணவு பக்கத்துல சாப்பாடு வரும்னு சொல்லி ஒரு பாட்டி காத்துட்டு இருந்தாங்க. ஒரு கடையில் ஹோட்டல் ரிவ்யூ பண்ணியிருந்தேன், அங்கே சாப்பாடு கொடுத்தாங்க. நீங்கள் சாப்பிடுங்க. சரிக்கா.